ஏப்பா பதவி வேண்டாம், பஞ்சாமிர்தம் வேண்டாம், பால் கொல்கட்டை வேண்டாம், கடைசி வரைக்கும் நான் ஒரு காரிய கர்த்தாவா கடைநிலை தொண்டனா என்னோட மிச்ச மீதி காலத்தை பாஜக கழிச்சுக்கிறேன்னு பட்டினத்தார் மாதிரியே பேசுனீங்க ராஜா. இப்ப நான் போஸ்டிங் கொடுத்தாத்தான் இந்த வர்கீஸ் வழக்கம் போல வேலைக்கு வருவேன், இல்லைன்னா குளிக்கிட்டு ஐ மீன் கையை குலுக்கிட்டு கண்டிக்காம போயிடுவான்னு சொல்லி கண்டிஷன் எல்லாம் போடுறியாமா? என்னதான் ஆச்சு நம்ம குட்டி எப்ஸ்டீன் அண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பூரா அலசி ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்களாப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு டவுட்டு, உண்மையிலேயே அப்பாருக்கு உடம்பு சரியில்லையா, இல்ல இதெல்லாம் பேசி ஒரு முடிவாகிற வரைக்கும் அப்பாவை கொஞ்ச நாள் படுக்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே பாலிடிக்ஸை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சத்தியமா நான் கேட்கலைங்க. வெளியில இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க, இன்னும் என்னென்னலாம் பேசிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம், இது மதியம் தர்பார். கூத்தடி கோபி. பாஜகவுக்குள்ள இந்த பஜக் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, இந்த பஜக் ப்ராப்ளத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குறது யாருன்னு நினைக்கிறீங்க? அதிமுக. இத்தனை நாளா எங்களை என்ன பாடுபடுத்துறியடா, ஏதோ எங்களுக்குள்ள சண்டை, எங்களை சேர்த்து வைக்க போறோம், எங்க கட்சி ஒழுங்கா இல்லைன்ட்டு அங்க வாரு ஒருத்தனுக்கு ஒருத்தன் எப்படா இன்னொருத்தன் காதை கடிக்கலாம்னு காத்து கடந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சைடு ஆனந்தமா இருந்தாலும் இன்னொரு சைடு உள்ளுக்குள்ள அள்ளு இல்லை. இவங்க கேட்கறத பார்த்து இவங்க கேட்கறப்ப வந்து கான்பிடண்டா கேட்டாங்க, ஆனா இப்ப எட்டி பார்த்தா உள்ளுக்குள்ள 1/4 கிரவுண்ட் காலியாவுல கிடக்கு. இவங்களை நம்பி எப்படா நம்ம இவ்வளவு சீட்டை கொடுக்கறது, இவங்க நம்மளையும் சேர்த்து இழுத்து விட்டு போயிடுவாங்க போலயே அப்படின்ற பயமும் அவங்க சைடு நிறையாவே இருக்கு. தெரியாதனமா இவங்க கூட நம்ம பேச்சுவார்த்தையை வச்சுக்கிட்டோமோ, எடப்பாடியார் இப்பதாப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுல கனிமொழி அக்கா கிட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க சில கேள்விகள். அதான் எங்க அண்ணாமலை பத்தி. அவங்க எப்ப அண்ணாமலை எத்தனை காலத்துக்கு தாயா இன்னும் கனவுலையே வாழ்ந்துக்கிட்டு கிடப்ப, கொஞ்சம் கண்ணை முடிச்சு சுத்தி முத்தி பாரியா அண்ணாமலை, பாரு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசு அப்படின்ற மாதிரி பேசிட்டு அடுத்த டாபிக் போனாலும் இவங்க விட மாட்டேன்ட்டாங்க. மறுபடியும் அண்ணனை தூக்கி ரிங்குக்குள்ள போட்டு இன்னும் 2 குத்துங்க அப்படின்ற மாதிரியா அக்கா முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. அக்காவுக்கு சலிச்சு போச்சு. டேய் எத்தனை தடவரா அடிக்கிறது, எவ்வளவு தாண்டா அடிக்கிறது, எங்களுக்கு போர் அடிச்சு போச்சுடா. அவரே அரசியலை விட்டு ஒதுங்குறேன்டாப்புல. கிட்டத்தட்ட அதுக்கு அதான் அவர் ஏன் மறுபடியும் நீங்க வம்புக்கு இருக்கிறீங்க? பாவம், அவரை விட்டுருங்க. அவர் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருக்காரோ, அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரோ. உண்மையிலேயே அவங்க சொன்னதுல ஒரு நஷ்டம் இருக்குது. என்னன்னா, அண்ணே போறதுக்கான எல்லா வேலையும் போயிட்டாருல, நான் பார்க்க முடியாதுன்ட்டு. என்ன சொல்லி பார்க்க முடியாதுனாரு, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவர் கூட இருந்து நான் அவரை பார்த்துக்கணும், நான் அவரை பார்த்துக்கிறதுனால அரசியல்ல என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, எனக்கு அப்பாதான் முக்கியம் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. ஆனா இப்ப போயிட்டு ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காட்டா, அப்பாலாம் அந்த அளவுக்குலாம் முக்கியம் இல்ல, என்னை இவங்க அந்த அளவுக்கு பாடுபடுத்தியிருக்காங்க உள்ளுக்குள்ள. சார் அந்த மனுஷனுக்கும் இருக்கும்ல, அவரை ஓரம் கட்டி பார்க்கறதுல என்ன ஆசைன்னு தெரியல அவருக்கு. ஆனா பழைய பகையெல்லாம் வந்து போகவே இல்லையா, எவ்வளவு பாடுபடுத்தியிருப்ப, போட்டு கொடுத்திருப்ப, எக்ஸாக்ட் லொகேஷன் எல்லாம் ஷேர் பண்ணி இல்ல, கம்பார்ட்மெண்ட் முதற்கொண்டு வாடி இப்ப காட்டுறா யாருன்னு அந்த ஆங்கிள் தான் போயிருக்காங்க. அண்ணன் என்ன நினைச்சாப்புல, பாஜக ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்றது அவரோட நினைப்பா இருந்தது. நீ ஒன் அண்ட் ஒன்லி எல்லாம் கிடையாதுப்பா, இந்த தனி ஒருவன் வேலையெல்லாம் இங்க ஆகாது, நீ 72 பேர்ல ஒரு ஆளா இருந்துக்க. அதாவது இந்த 234 தொகுதிக்கு இந்த தொகுதி சுற்றுப்பயண பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்கல்ல, அந்த 72 பேர்ல ஒரு ஆள நீனு உட்காரு. நீ இனிமே இந்த ஆடிக்கிட்டு இந்த அதிகாரம் பண்ணிக்கிட்டு ஆணவத்துல எல்லாம் இருக்கக்கூடாது. நாங்க என்ன சொல்றோமோ அதுக்கு கட்டுப்பட்டு நடந்து பழகிக்கங்க. நீ மாநில தலைவர் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்க, உன்னைய இறக்கிட்டாங்க, இப்ப நான் தான் தலைவர், நான் சொல்ற தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்க கத்துக்கங்க சார். இதைத்தானே சொல்லி கொடுக்குறாங்க பாஜகல, இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அவருக்கு அண்ணனுக்கு, ஆனா என்னதான் இருந்தாலும் அண்ணனுக்கு பாருங்க, கட்சிக்குள்ளேயே இருந்தாலும் தனியா ஒரு நற்பணி மன்றம் அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நயினார் அண்ணன் இடத்துல அந்த நற்பணி மன்றம் நல்லாவே வேலை பார்க்குது. திருநெல்வேலியில அவங்க தனியா ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் விலைக்கு போனோன்னா
அங்க மேல் இடத்துக்கு போயிட்டு அண்ணன் எவ்வளவு தூரம் வந்து ஏத்த முடியுமோ ஏத்தி பார்த்துருக்காப்புல நயினார் அண்ணன். ஆனா அங்க இருக்கிறவங்க யாரும் இவரை ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. நீ வந்து ஒண்ணு இது வரைக்கும் செய்யல, அந்த ஆள் நடத்துறான்ல அந்த மாதிரி நடத்துறான், அந்த ஆள் நடத்து, இல்லைன்னா நீ பேசாம உட்கார்ந்துக்க, அந்த ஆள் நடத்துறத நடத்திக்கிட்டு போகட்டும், அவரை ஓரங்கட்டுற வேலையை நீ பார்க்காத அப்படின்ற மாதிரி லைட்டா மேம்போக்க அவருக்கு சொல்லி திரும்ப அமிச்சாரு. அதுல அண்ணன் ரொம்ப அப்செட்டா இருந்திருக்காரு. சரி, கடைசி ஆயுதம் வேற எதுவுமே இல்லை, நாம இந்த இடத்துல இவரை வச்சு அங்க எப்படி அடிக்கணும்ன்றதை நம்ம அவருக்கு கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 இடத்துக்கு பொறுப்பாளரா போட்டிருக்காங்க. ஆனா அந்த மனுஷன் இந்த விளையாட்டுலாம் ஏன்ட்ட வச்சுக்காத, நான் எவ்வளவு பேருக்கு இதே வேலையை பார்த்துருக்கேன், நீ என்கிட்டயும் இந்த வேலையை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் மூஞ்சில அடிச்ச மாதிரி முடியாதுன்ட்டாப்புல. பாஜக இது வரைக்கும் நடக்காததுப்பா, உண்மையிலேயே முடியாது, நான் இருக்க மாட்டேன், எனக்கு வேலை இல்லை, முடிஞ்சா என்னைய வந்து என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்க, எனக்கு இது தேவையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்பி போயிட்டாரு. இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிக்கணும் தான் PL சந்தோஷ் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஐயா அமித்ஷாவுக்கு அடங்கலைனாலும், ஐயா மோடிக்கு அடங்கலைனாலும் PL சந்தோஷ் சொன்னா அண்ணாமலை அண்ணன் கேட்பார். அந்த நம்பிக்கை அவரை கூப்பிட்டு, ஏன்னா தேவையில்லாம இப்ப இங்க வரணுன்ற அவசியம் இல்லையே. அமைப்பு செயலாளர், தேசிய அமைப்பு செயலாளர், அவர் என்ன பண்ணிருக்காப்புல, இந்த மாநில அமைப்பு செயலாளர் அவரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு கூட்டம், RSS கூட்டம். RSS கூட்டத்துல அண்ணாமலை அண்ணனுக்கு என்ன வேலை கேட்பாங்க எல்லாரும். பாஜக கூட்டத்திலே நீ போக மாட்டேன்ட்ட, அப்புறம் ஏன் RSS கூட்டத்துக்கு போற? ஏன்னா அழைச்சது அவரோட குரு ஐயா BL சந்தோஷம் அழைச்சிருக்காரு, வேற வழி இல்லாம அவரும் போயிருக்காரு, விருப்பம் இல்லாம ஓரமா உட்கார்ந்து இருக்காருல்ல. என்னை அப்படித்தானே உட்கார வச்சிருக்கேன் இந்த கட்சியில, இப்ப எல்லாரும் சேர்ந்தாப்புலான உட்கார வச்சிருக்கேன். அதனால தான் அதுல என்ன பண்ணிருக்காப்புல PL சந்தோஷ் ஐயா உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. இங்க பாருங்க, நம்ம கட்சி கெட்டு குட்டிச்சவரா கிடக்கு, தமிழ்நாட்டை டெவலப் பண்ணலான்னு பார்த்தா அவன் டெவலப் ஆகிறானே தவிர கட்சி டெவலப் ஆகும். உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்கப்பா, கட்சி டெவலப் ஆக மாட்டேங்குது. என்ன பெருசா நீங்க எல்லாம் இப்ப கிழிச்சிட்டீங்கன்னு சொல்லி ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாறி மாறி உட்கட்சி பூசல் அடிச்சுட்டு கிடக்குறீங்க. அவன் எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒருத்தனுக்கு ஒருத்தன் சமரசமா, அண்ணாமலை அண்ணன் பேர் சொல்லல, நயினார் அண்ணன் பேர் சொல்லல, கேசவ விநாயகன் பேர் சொல்லல, யாரு பேரையும் சொல்லல, ஒருத்தனுக்கு ஒருத்தர் எல்லாரும், அதான் எல்லாருமே இப்படிதான் இருக்கீங்கன்னு 19 சொல்லிட்டாப்புல. உங்க எல்லாரை பத்தியும் எங்களுக்கும் தெரியும், நாங்க எதையும் பார்க்காமலாம் இல்ல, அட்லீஸ்ட் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும்னாலும் தயவு செய்து எல்லாத்தையும் இழுத்து கட்டிக்கிட்டு கொஞ்சம் சேர்ந்தாப்புல இருந்து வேலையை செய்யுங்கயா அப்படின்னதுதான் போதும். உடனே கொதிச்சுட்டாப்புல. வேலை செய்ய மாட்டேன்னு நான் சொன்னேன் வேலை செய்ய மாட்டேன்ட்டு, ஒரு தொகுதி கொடுத்தாலும் நான் வேலை செய்வேன், ஆனா எனக்கு எதுக்கு இப்ப இந்த 6 தொகுதியை கொடுத்துருக்கேன், என்ன வியூகம் இந்த துரோகம் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி என்ன வியூகம்னு கேட்டுக்க, என்னை எதுலையுமே ஆட்டையிலே சேர்த்துக்க மாட்டேன்ட்டாயப்பா. எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்னை எவிக்ஷன் பண்ணிட்டாங்க, இந்த SIRல இருந்து பேரை தூக்கி போட்டு நீ இல்லைம்பாங்கல்ல, அந்த மாதிரி என்னையும் நீ இந்த ஆட்டத்துல இல்லைன்ட்டாங்க. நான் என்ன பண்ணேன்? நான் யாருக்காக உழைக்கிறேன் சொல்லுங்க பூ? நான் யாருக்காக உழைக்கிறேன்? இந்தியாவுக்காக தானே நானும் உழைக்கிறேன். நான் மட்டும் என்ன திமுக வர்றதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? அப்படி இருக்கிறப்ப என்கிட்ட எதையுமே கேட்க மாட்டேன்றாங்க, சொல்ல மாட்டேன்றாங்க. ஒண்ணுமே சொல்லாம போயிட்டு வேலையை பாடுறான்னா நான் எப்படி வேலையை பார்க்க முடியும்? இப்ப எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாசம் தாயா இருக்கு, நீ என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்க சொல்லுன்ட்டாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி தேசிய அமைப்பு செயலாளர் இருக்காரு, மாநில அமைப்பு செயலாளர் இருக்காரு, மாநில தலைவர் இருக்காரு, மற்றும் பலர் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி முழுசா எல்லாத்தையும் அள்ளி கொட்டி தீர்த்துட்டாரு. என்னைய வேணும்னே இவங்க சொன்னதை கேட்டு நட, இல்லாட்டி நீ வெளியில போன்ற மாதிரி. இது என்ன பாஜக கட்சியா இல்ல பண்ணையார் கட்சியா? அவர் கேட்டுக்காரு, பண்ணையார் கட்சியா? பண்ணையாருன்னு சொன்னது வேற யாரையும் இல்ல, அண்ணனத்தான் நைடாரத்தான் சொல்லி இருக்காரு. பண்ணையார் கட்சியா? அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நான் பேசாம வாயை மூடிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அப்படியெல்லாம் வேலை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இவன் கையில ஒரு பேப்பர் எடுத்து கொடுப்பாங்க, நைட்டு பூரா போய் தொகுதியில உட்கார்ந்துருந்தா தொகுதியில பாஜக ஜெயிச்சிருமா? என்ன பண்ணணும் ஏது செய்யணும் எவனாச்சும் ஒட்ட சொல்லு பார்ப்போம். இல்லப்பா கட்டந்து இது வரைக்கும் வெளியில பண்ணிட்டு இருந்தது உள்ளுக்குள்ள ஓப்பனா உடச்சிட்டாப்புல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னைய அந்த இடத்துல முக்கியமான இடத்துல வச்சிருந்து நீ வேலையை பார்க்கற அந்த பாரு, இல்லையா என்னைய விட்டுரு, நான் போயிடுறேன், நான் இங்க இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உண்மையில அவரு சொன்னார் PL சந்தோஷ், அவனை வந்து எப்படி வந்து கொண்டாந்து நிப்பாட்டிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்கட்டு அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா அண்ணாமலை நின்றுட்டாரு. இப்போ பாஜகக்குள்ளேயே பாஜக கட்சி அண்ணாமலை கட்சின்னு தனியாவே இருக்குது. உண்மை அதுதான். அண்ணாமலை பிடிச்சவங்க ஒரு பக்கம், அண்ணாமலையை பிடிக்காதவங்க ஒரு பக்கம். பிடிக்காதவங்கன்னா பாஜகவை பிடிச்சவங்க ஒரு பக்கம். பாஜகவுக்காக அண்ணாமலையை விட்டுலாம்னா அதுக்கு ரெடியா இருக்காங்க, அண்ணாமலைக்காக பாஜகவை விட்டுலாம்னா அதுக்கு ரெடியா இருக்காங்க. சரி பாதியா அண்ணன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காப்புல எல்லாத்தையும். ஆனா இத பேசுனதுக்கு அப்புறம் உள்ள வர்றப்பயே இவர் PL சந்தோஷ்
அண்ணாமலை அந்த பதவிக்கு வர மாட்டேன்னு சொன்ன பத்தி ஒரு பையன் வாயை திறக்கக்கூடாது. அப்பயும் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போச்சு, ரைட்டு இவர் நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக வரல, அவரை சமாதானப்படுத்துறதுக்காகத்தான் வந்திருக்காரு. சார் கிட்டத்தட்ட கேசவ விநாயகன் 12 வருஷமா இருந்திருக்காரு இந்த பதவியில், அமைப்பு செயலாளர். இவங்க சொல்றாங்கல்ல அடிக்கடி மாத்துவாங்க, அடிக்கடி மாத்த 12 வருஷமா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்காருப்பா. இந்த அமைப்பு செயலாளர் போஸ்ட் அவ்வளவு சாதாரணமான போஸ்ட் இல்லை. தமிழ்நாட்டிலேயே பாஜக தலைவர்னு சொல்லி நயினார் இருக்காருல்ல, அவர் வந்து எதையுமே தனியா உட்கார்ந்து டிசைட் பண்ண முடியாது. அவர் டிசைட் பண்ணி இதை கொண்டு போய் கொடுத்து இது ஓகேயான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அவர்கிட்ட தான் ஃபுல் அத்தாரிட்டி இருக்கு. அவர் ஓகே சொன்னாத்தே அது ஓகே ஆகும். இதை சேஞ்ச் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னா அதை சேஞ்ச் பண்றதை தவிர வேற வழியே கிடையாது அவங்களுக்கு, கொண்டு போய் கொடுத்தவங்களுக்கு. அப்பேற்பட்ட அமைப்பு செயலாளர் பதவியில இனிமே இவர் இருந்தா, ஏன்னா இவர் அவருக்கு ஏத்த மாதிரி, அவருக்கு வந்து சரியா வர்ற மாதிரி, அவருக்கு பணிஞ்சு நடக்கிற மாதிரி ஆளுகளைத்தான் அங்கங்கே எல்லாத்தையும் வச்சிருக்காரு. என்னால இவர் கூட எல்லாம் வேலை பார்க்க முடியாது. அவரை தூக்கு இல்லை, நான் நயினாரண்ணே பயந்துட்டாரு, எங்க நம்ம பக்கம் திரும்பிடுவாங்களோன்ட்டு. நயினாரண்ணே பக்கம் அவர் திரும்பல. ஆனா அண்ணாமலை நல்லா பிடிச்சிக்கிட்டாரு. இது இருக்கிறதுனால தானே நீ ஆடுற. ஒரு காலத்துல நான் இங்க உட்கார்ந்து இருக்கப்போ எனக்கு ஏத்தாப்புல அதை ஆடுச்சு, இன்னைக்கு நீ உட்கார்ந்து இருக்கப்போ அதுக்கு ஏத்தாப்புல நீ ஆடுற. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் இதுதான், அந்த இடம் கிடையாது. நீ உட்கார்ந்த இடமோ நான் உட்கார்ந்த இடமோ இல்ல, அது உட்கார்ந்து இருக்கிறத. அதனால அதை தூக்கிடலாம். அவங்களுக்குள்ள உட்காந்து அப்போ ஸ்பாட்ல டிசைட் பண்ணது தானே, நீங்க போங்க. அதே மாதிரி அவர் சொல்லிட்டாரு, என்னைய கொண்டாந்து நீ என்னைய எங்க வேணா, எனக்கு நீ பொறுப்பு கூட வேண்டாம், எனக்கு நீ எப்படி இதை பண்ண போறன்றதை மட்டும் சொல்லு, நான் உட்காந்து. ஏன்னா நாளைக்கு போயிட்டு நீ எலெக்ஷன்ல நிக்கணும்ன்றிய, எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன்னா எந்த எலெக்ஷன்ல எந்த தொகுதியில நான் நிக்கிறது? 734 தொகுதியில நான் பறக்கவா முடியும்? யோசிச்சு பாரு. அந்த தொகுதி இன்னும் நீ தொகுதியே கன்ஃபார்ம் பண்ணல, அவங்க கிட்ட இருந்து கேட்கவும் இல்லை, இன்னும் எந்த உடன்பாடுக்கும் அவங்க ஒத்தும் வரல. இப்படி எதுவுமே இல்லாம சும்மா போயிட்டு ஓடுறா அப்படின்னா நான் எப்படிங்க ஜெயிக்கிறது? ஒரு மாசத்துல கடைசியில என்னை ஏற்கனவே ஊருக்குள்ள தோத்த பயலன்றாங்க. அப்புறம் இங்கேயும் போயிட்டு நான் தோத்தேன்னா நான் வந்து வேலை பார்த்து அதுக்கப்புறம் முடியாம போய் தோத்தா பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லாம நான் ஏன் அந்த பட்டத்தை வாங்கணுன்ற என்னை அசிங்கப்படுத்துறீங்களா? நீங்க மட்டும் எல்லாரும் அவங்களுக்கு எந்தெந்த இதுன்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகி நீங்க எல்லாம் உங்க வேலையை பார்ப்பியா, நான் மட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேனா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் தான் அண்ணனுக்கு ஒரு முக்கியமான பதவியை கொடுத்துருக்காங்க, இந்த சக்தி கேந்திர பிரமுக். எஸ், அது என்ன அப்படின்னா இந்த சக்தி கேந்திர பிரமுக் அப்படின்றது இந்த வாக்குச்சாவடி இருக்கு இல்லையா, அந்த வாக்குச்சாவடியை ஹேண்டில். உண்மையில இதுக்காக வந்து ஐயா February 14 வர்றாரு அமித்ஷா ஐயா. இந்த சக்தி கேந்திர பிரமுக் இருக்கு இல்லையா, அவங்களுக்காகவே அந்த அமைப்புல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர்கிட்ட இந்த அமைப்புல இருக்கிறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த 15,000 பேர் கொண்ட அமைப்பு தான் ஒவ்வொரு வார்டுக்கும், அதாவது இந்த 3 வார்டுக்கும் ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டுருவாங்களாம். பூத்துக்கு 3 பூத்துக்கு ஒரு வார்டு. அந்த 3 பூத்தையும் வந்து அவங்க கண்ட்ரோல வச்சுக்கிறது, அவங்க மொத்த கண்ட்ரோலையும் அண்ணாமலை அண்ணன் கையில கொடுக்கறது முக்கியமான ஒரு, அதாவது ஈக்குவலைஸா. அதாவது இப்ப நயினார் அண்ணனுக்கு எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் இப்ப பாஜக தமிழ்நாட்டில் இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவலான இன்னொரு சேர் இந்த அனுமை வாழை சுத்தி போட்டு உட்கார்ந்து இருப்பாப்புல இல்ல, ராவணனுக்கு ஆப்போசிட்டா, அதே மாதிரி இப்ப வாழை சுத்தி மேல அண்ணாமலை உட்கார்ந்து இருக்காரு. நீ பெருசா நான் பெருசா வா பார்த்துக்குவோம். ஆனா இதையுமே வந்து கொடுக்க விடாத அளவுக்கு நயினார் அண்ணன் ஏன்னா ஏற்கனவே இந்த ஆள் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான், இந்த ஆளால மேல இருக்கிறவங்க நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்க, இதுல இந்த வேலையை வர இந்த ஆள் பார்த்தாருன்னா நம்மளை எவனுமே மதிக்க மாட்டான், அதை இங்கேயும் நமக்கு மரியாதை இல்லாம போயிடும். அதனால இதை எப்படி பண்றதுன்னு சொல்லி ஆப்போசிட்ல ஏற்கனவே இருந்தார் இல்லையா, இவர் வந்ததுனாலதான் எல்லாம் இலக்கமா இருக்கு. அதாவது ஆக்சுவலி உண்மையில அவரால் தான் இவர் வந்தது. அவர் சொல்லிட்டேன் இது, அதாவது அண்ணாமலை இருந்தா இருக்க மாட்டான், வேற யாராச்சும் போடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் போட்டு வந்தாங்கல்ல, அந்த பரஸ்பரம் மறுபடியும் அங்கனுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா இன்னொரு டீலை வந்து கிரியேட் பண்ண போறதா பேசிக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் தான் நடந்திருக்கு. உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட விளையாட்டுகள் இன்னும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணன் இப்பதானே உள்ளுக்குள்ள ஆடவே ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் வந்து அடிக்க ஆரம்பிக்கல, ஆடதான் ஆரம்பிச்சிருக்காப்புல, அடிச்சு ஓட வருது. உண்மையிலேயே அண்ணன் பண்ற வேலையை பார்த்து மோடி ஐயாவே முழிச்சுட்டு இருக்காரு போல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா பாப்பா எது நினைச்சாரோ அண்ணாமலை அண்ணன் அதை சாதிச்சார். உண்மையில அந்த விதத்து வரைக்கும் வெளியில இந்த ஆப்போசிட் கட்சி அவர் அடிக்கணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா அவன் இவன் வேண்டப்படாதவன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எவன்லாம் நமக்கு எதிரியா இருக்கான்னா எல்லாருமே நமக்கு வேண்டப்படாத வந்து அந்த ஆங்கிள் போயிட்டு இறங்கி அடிச்சு இப்போ ஓரளவுக்கு உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. பட் அமித்ஷா வந்துட்டு இன்னும் 2 நாளா வந்துருவாரு. வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அதோட வீரியம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். பார்ப்போம். நன்றி.